ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைனா நந்தினியை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விஜய் டெலிவிஷனில் இருக்கிறவங்கன்னுட்டு. அவங்க வந்து லவ் ஆக்ஷன் ட்ராமாங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டிருந்தாங்க, விதவை அப்படிங்கிற இதில். அதில் வந்து அவங்க சொல்லியிருக்க கருத்து சில பேருக்கு வந்து நல்லா இருக்கும். முடிவு வந்து அவரை வந்து அவங்க ஒரு சிங்கிள் மதராக இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்கள தனியாக இருக்காத, உனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் சிங்கிள் மதராகவே இருந்து என்னுடைய பையனை வளர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க காலேஜ் படிக்கும்போது இருந்து ஒருத்தர் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே ரொம்ப உயிராக இருக்கிறாங்க. அவங்க என்ன தான் மிஸ்ஸஸ் ஆகாஷாக இருந்தாலும் பையனோட கருத்தை வந்து பையனோட வாழ்க்கையை வந்து மனசில் கருதி அவங்க வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு உண்மையான அன்பை வந்து இத்தனை வருஷமாக வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த மைனா வந்து இவ்வளோ ட்ராமா போடுறதுக்கு வந்து அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களே வந்து ஒரு விடோ தான். அவங்க வந்து யோகியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வந்து டேலண்ட் இருக்குது. அவங்க சிங்கிளாகவே இருந்திருக்கலாம், ஒரு சைல்டை வந்து அடாப்ட் பண்ணி இருந்திருக்கலாம், ஒரு வாடகை தாய் மூலமாக ஒரு குழந்தைய வந்து பெற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க எதுக்கு யோகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த செகண்ட் மேரேஜ் எதுக்கு பண்ணியிருந்துருக்கணும்? அவங்களுக்கு வந்து சின்ன திரையில் வந்து நல்ல பிரபலமானவங்க தானே, ஹோஸ்ட்டாக இருக்காங்க. சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், அவங்க அம்மா அப்பாவோடையே இருந்திருக்கலாம், வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், ஒரு தம்பி கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு